பராத்துடைய நோன்பை நிரூபித்து பேசுகிற ஒரு மௌலவி கிட்ட இதை கொண்டு போய் காட்டுங்க. எல்லா ஹதீஸையும் அறிவிப்பாளர் வரிசையோடு தொகுத்து எப்படி எப்படி எல்லாம் இமாம்கள் இவர்களை பலகீனப்படுத்துகிறார்கள் என்பதை தொகுத்து கொண்டு வந்திருக்கிறேன். யாராவது ஒரு மௌலியிட்ட கொண்டே கேளுங்க, மௌலவி நீங்க காட்டுகிற ஹதீஸ் எல்லாம் பலகீனம் என்று இதுல சொல்லப்பட்டிருக்குதே, இது பலகீனமான ஹதீஸான்னு கேளுங்க, என்ன சொல்லுவாரு? அது பலகீனம் தான், பலகீனமான ஹதீஸ் தான், இருந்தாலும் அமல் செய்தா என்னன்னு கேட்பார். இப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு சுத்துறாங்க. அது ஹதீஸ் பலகீனம் தான், ரசூலுல்லாஹ் சொல்லலதான், செய்த பாவமா? நோன்பு குடிச்சா பாவமா? ரொட்டி சுட்டு கொடுத்தா பாவமா? வாழைப்பழம் கொடுத்தா பாவமான்னு கேட்பாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, மிக பெரும் பாவம், சும்மா பாவம் அல்ல, மிக பெரும் பாவம். காரணம், ரசூலுல்லாஹ் அப்படியான ஒரு இரவை உங்களுக்கு சொல்லி தரல. பராத்துடைய இரவு ஒன்று இருக்குமாக இருந்தால் ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லாம போனாங்க? எவ்வளவு ஆதாரமாக அந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கும், நம்ம எவ்வளவு அழகாக அந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்தியிருக்கலாம். ஏன் அதுக்கு பலகீனமான ஹதீஸை காட்டுறீங்க? ஏன் இருக்கிற ஹதீஸ் எல்லாம் பலகீனம் விட்டுக்கட்டப்பட்டது? ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸும் இல்லையே. அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்லல என்று பலகீனமாக போய்விட்டது என்றால், அறிவிப்பாளர் வரிசையில் முறிவு ஏற்பட்டு விட்டது, கோளாறு வந்து விட்டது என்றால், அந்த ஹதீஸை ஒருவர் அமல் செய்ய இயலாது, அதற்கு நன்மையும் இல்லை. ஏனென்றால் அது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்று நிரூபணமான ஹதீஸ். அதனாலதான் அதை பலகீனமான ஹதீஸ் என்று நாமே சொல்கிறோம். அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று சொல்கிறோம். அப்படி இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் மார்க்கம் என்று ஒருவர் ஒன்றை செய்வாராக இருந்தால் அவர் பித்அத்வாதி, அவர் செய்வது பித்அத். அதனாலதான் பராத்துடைய நோன்பு பித்அத், பராத்துடைய இரவில் தொழுவது பித்அத், பராத்துடைய ரொட்டி சுட்டு கொடுப்பது பித்அத். ரொட்டி சுட்டு கொடுப்பது நன்மைதான் என்று கேட்பாங்க, சாப்பாடு கொடுப்பது நன்மைதான், அதை மறுக்கவில்லை, யாருக்கும் உணவளிக்கலாம். ஆனால் பராத்துடைய தினத்தில் கொடுக்கிறீங்க பாருங்க, பராத்துடைய ரொட்டி என்று ஷாபானுடைய மாதத்தில் 15 அரிசி மாவு இடிச்சு சொல்றீங்க பாருங்க, அது பித்அத். அந்த ரொட்டி உங்களை நாளைக்கு மறுமையில நரகத்துக்கு கொண்டு போகும். நிறைய பெண்மணிகள், நிறைய சகோதரிகள் இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் சுடுகிற பராத்து ரொட்டிக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நான் இப்ப சொன்ன ஹதீசுகள்ல கூட பராத்துடைய ரொட்டி சுட்டு கொடுக்கணும் இருக்கா? எல்லாம் பலகீனம் தான், சிலது இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான். அந்த பலகீனமான ஹதீஸ்ல கூட பராத்து ரொட்டி சுடணும் என்று எங்கேயுமே இல்லை. இது கணக்க மௌலைமாறு ரொட்டி தின்று பழகிறதுக்காக ஊற்றிப்பானது சமூகத்தில். இது நிறைய ஊர்கள் இருக்குது, நிறைய ஊர்கள், கல்முனையில மட்டும் இல்ல, நிறைய ஊர்கள்ல இந்த பராத்து ரொட்டி அரிசி மாவுல சுடுற வழக்கம். அரிசி மாவு கூட கொடுக்கிற பழம் என்ன தெரியுமா? யானை வாழைப்பழம். என்ன நம்பிக்கை? மறுமையில எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேல வந்து நிற்குமாம். அப்பொழுது யானை வாழைப்படம் பிடியாகவும் பராத்து ரொட்டி குடையாகவும் வந்து நிழல் தருமாம். சுப்ஹானல்லாஹ். ஒரு மௌலவி பேசுகிறார், ஒரு மௌலவி பயான் பண்ணுகிறார். பராத்து ரொட்டியும் யானை வாழைப்பழமும் பராத்துடைய தினத்தில் கொடுங்கள், எந்த வெயிலும் இல்லாத எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் மறுமையில் நீங்க கொடுக்கிற யானை வாழைப்பழம் குடையினுடைய பிடியாகவும், நீங்கள் கொடுக்கிற பராத்து ரொட்டி உங்களுக்கு குடையாகவும் வந்து நிற்கும். இப்படி சொன்ன யாராவது கொடுக்காம இருப்பானா? மௌலவி ஹதீஸ் சொல்கிறார், மறுமை நாள் குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். அரிசை வாங்கிட்டு வாங்க, இடிங்க, ரொட்டி சுடுங்க, ஊடு ஊடா பகுருங்க. இதைத்தான் மக்கள் நம்பி செய்கிறார்கள். ஒரு ஹதீஸ், ஒரு ஹதீஸ். நம்மளை விட ரொட்டி கூடிய தின்றவர்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையே கோதுமை மாவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள், சஹாபாக்கள் அதிகம் ரொட்டி சாப்பிட்டவர்கள். ஒரு ஹதீஸ், ஒரு ஹதீஸ கொண்டு வாங்க. ஒரு மௌலை கிட்ட போய் பராத்து ரொட்டி ரசூலுல்லாஹ் சுட்டு சாப்பிட்டாங்க, சஹாபாக்கள் பராத்து ரொட்டி சுட்டார்கள், ஒரு ஹதீஸ காட்ட இயலாதன் பார்த்தவர்களே. அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அடுத்து இரவுகளில் 100 ரக்காத்து தொழுகை தொழ வேண்டுமா? எத்தனை ரக்காத்? 100 ரக்காத்து தொழுகை. முதலாவது ஒவ்வொரு ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரத்துல் இஹ்லாஸை 10 தடவை ஓதும். பராத்துடைய இரவுல எல்லா பள்ளிவாசல்லையும் நீங்க பார்க்கலாம். சில பள்ளிவாசல்ல தொழுவாங்க, சில பள்ளிவாசல்ல அந்த நடைமுறை இல்லை. 100 ரக்காத்து தொழணும். அந்த 100 ரக்காத்து தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி போட்டு குல் ஹுவல்லாஹு அஹத 10 தடவை ஓது, சூரத்துல் இஹ்லாஸ். இதுக்கு எங்க ஆதாரம்? ரசூலுல்லாஹ் இப்படி தொழுதார்கள் என்பதற்கு எங்க ஹதீஸ்?
சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வரலாற்றுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு கூட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நமது சமூகம் செய்கிறது. மஹ்ரிபை அடைந்து விட்டால் வரக்கூடிய வியாழக்கிழமை இரவைக்கு பராத்துடைய இரவு, நம்மளோட ஊர் வழக்கப்படி வரக்கூடிய வியாழக்கிழமை இரவைக்கு பராத்துடைய இரவாக அனுஷ்டிக்க இருக்கிறார். வியாழக்கிழமை இரவண்டா விடிகிற வெள்ளிக்கிழமை, அதை வெள்ளிக்கிழமை நாத்தண்டு நம்ம சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை பராத்துடைய தினம். எனவே வியாழக்கிழமை இரவைக்கு அந்த இரவை அனுஷ்டிக்கிறார்கள், தொழுகிறார்கள். மஹ்ரிபு தொழுது விட்டால் பள்ளிவாசல்ல விசேட துஆ பிரார்த்தனை 3 யாசின் ஓதப்படும். நம்ம ஊர்ல இருக்கிற வழக்கம். முதலாவது யாசின் உங்களுடைய ரிஸ்க் அதிகரிப்பதற்கு, இரண்டாவது யாசின் ஆயுள் நீடிப்பதற்கு, மூன்றாவது யாசின் நம்மகிட்ட இருக்கிற பலாய் முசீபத்து நீங்குவதற்கு. இப்படி 3 யாசின் ஓதுறாங்க. ஆயுள் நீடிப்பதற்கும், உணவு விஸ்தீரணமாகுவதற்கும், பலாய் முசீபத்து நீங்குவதற்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த யாசின் ஓதுவதற்கு எங்க ஆதாரம்?